AngularJSல ஈவெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. jQueryல என்ன பண்ணுவோம்னா டாக்குமெண்ட் லோடில் என்னென்ன கண்ட்ரோலை என்ன ஈவெண்ட்டில் என்ன பண்ணணுங்கிறத நம்ம பைண்ட் பண்ணிவிடுவோம் டாக்குமெண்ட் லோட்லேயே. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் வந்து நம்ம அந்த ஈவெண்ட் ஃபயர் ஆகும்போது நம்ம எழுதின கோடு வந்து ரன் ஆகும். அந்த பைண்டிங்கை என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரக்டிவ் யூஸ் பண்ணி பைண்ட் பண்ணுற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராமில் கூட அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ng-click ஒரு இன்புட் கண்ட்ரோலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பட்டன் டைப் ஆஃப் இன்புட் கண்ட்ரோலில் ng-click அப்படின்னா என்ன அர்த்தம், கிளிக் ஈவெண்ட்டில் இதை கால் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்போது நான் இதை வந்து தனியாக எங்கேயும் போய் பண்ண வேண்டியதில்லை, நான் இங்கேயே சொல்லிட்டா போதும். ஆனால் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷன் நேம் கண்டிப்பாக எங்கே இருக்கணும், இந்த கண்ட்ரோலரில் கண்டிப்பாக இருக்கணும். இந்த கண்ட்ரோலர் எங்கே இருக்க டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அங்கே இந்த நேமில் அந்த ஃபங்க்ஷன் இருக்கணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இந்த கண்ட்ரோலரில் ஃபங்க்ஷன் அதுக்குள்ளார அந்த நேமில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். அப்போது இந்த ng-clickன்றது என்னாகும், டைரெக்டாக இதில் கிளிக் பண்ணும்போது இந்த கோடிங் வந்து கால் ஆக ஆரம்பிச்சிடும். சிம்பிளாக நம்ம வந்து செலெக்ஷன் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுன்றதில் எதுவுமே கிடையாது, ப்ராக்கெட்டாக போடணுன்ற அவசியம் கிடையாது. சிம்பிளிஃபைடாக அந்த மாதிரி கொடுத்துடலாம். இந்த மாதிரி இவ்வளவு இது பண்ணுது. ஒரு கண்ட்ரோல் இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் லீவ் ஆனிச்சுன்னா அடுத்த கண்ட்ரோலுக்கு போகும்போது பிளர் வரும். சேஞ்சுனால் ஏதாவது டைப் படிக்கிறோம், கண்டென்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா சேஞ்ச் ஈவெண்ட்டு, கிளிக் பண்ணால் கிளிக்கு, நம்ம செலெக்ஷன் பண்ணி கண்ட்ரோல் C ப்ரெஸ் பண்ணால் காப்பி கட்டு பேஸ்ட்டு டபுள் கிளிக்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு கண்ட்ரோலுடைய ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டை ட்ராப் பண்ணி அங்கே என்ன பண்ணுன்றதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான். இந்த ரெஃபரன்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.